கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறது, உங்களுடைய சுய பலத்தின் மேல் சார்ந்திடாமல், சுய ஞானத்தின் மேல் சார்ந்திடாமல் கர்த்தரையே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புங்க என்று. ஆம் பிரியமானவர்களே, பிலிப்பியர்களுக்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார். 4வது அதிகாரம் 6வது வசனத்தில், எதை பற்றியும் கவலைப்படாம தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்களுடைய ஜெபங்களை ஏறிடுங்கள் என்பதாக பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆமென். அதேபடிதான் எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நம்பியிருக்கிறவர்கள் பாக்கியவானவர்கள், அவர்கள் என்றைக்குமே கூட வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, அதுதான் தாவீதும் கூட தன்னுடைய நெருக்கடி நேரத்தில் சங்கீதம் 56வது அதிகாரம் அதில் 3வது வசனத்தில் தாவீது இப்படியா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பயப்படும் போது, நான் நடுங்கும் போது என்னுடைய நம்பிக்கையை நான் உண்மையில தான் வைத்திருக்கிறேன், உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்பதாக. சங்கீதக்காரன் 40வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் பாக்கியவான். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையில எத்தனை தடவை அவரை நம்புங்க, கர்த்தரை நம்புகிறவர்கள் மேல் கர்த்தர் பலனை ஊற்றுவார், அவர் மேல் கிருபையை ஊற்றுவார், அவரை நம்பியிருக்கிறவர்கள் பாக்கியவானவர்கள் என்று தேவனுடைய வார்த்தை திரும்பி திரும்பி சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்னவே எங்களுடைய வாழ்க்கையின் பாதையாக இருந்தாலும் இன்றைக்கு உறுதியாக நாங்கள் கர்த்தர் சமூகத்தில் சொல்லலாம், ஆண்டவரே, நான் உங்களை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சில பேர் ராஜர்கள் மேலே, சிலர்கள் பிரபுக்கள் மேலே சார்ந்திருப்பார்கள். ஆனால் எங்களுடைய நம்பிக்கையோ வானமும் பூமியும் படைத்த தேவன் அல்லவா. ஆமென். எங்களுடைய குறைகளை தீர்க்கிறவர், எங்களை நிறைவாய் நடத்துகிறவர் தேவன் அல்லவா. இன்றைக்கு அவரை உறுதியாய் நம்புவோம். அவர் முகத்தை பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசமடையும் என்பதாக வார்த்தை சொல்லும்படி எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆமென் சங்கீதம் 37:5 சொல்லும்படி எங்களுடைய வழிகளை தேவனுக்கு அர்ப்பணித்து அவரையே நாங்கள் நம்புவோம். அவர் எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். Thank you Lord. Hallelujah. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவானவர்கள் அல்லவா. இன்றைக்கு நாங்களும் சொல்லலாம், ஆண்டவரே, நான் உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கிறப்பா, இந்த உலகில் என் நம்பிக்கை நீங்க தான், உங்களை நம்பியிருக்கிறேன்னா என்றைக்குமே நான் ஏமாற்றப்படுவதே இல்லை, என்னை என்றைக்கும் ஏமாற விடாத தேவன் நீங்க என்பதாக சொல்லி அவரை கனப்படுத்துவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். அவர் ஆபத்து காலத்தில் எங்களுடைய துணையுமானவர், எங்களுடைய கேடகமுமான தேவன் அவர்தான். அவர் எங்களை நினைக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பாதுகாப்பவர் அவரே ஆயிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தேவனை பார்த்து நாங்கள் சொல்லலாம், ஆண்டவரே, நீங்க தான் என்னை நினைக்கிறவர், ஆண்டவரே, நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் உங்களையப்பா நம்பியிருக்கிறேன். நீ
நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் மானே. நீர்தானே என் துணையானே, என் கேடகமும் மானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர்.
உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எங்களை வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ தடவையில் நாங்கள் யாரெல்லாம் நாங்கள் கெஞ்சி நாங்கள் நம்பி போனோமோ அவங்க எங்களை ஏமாற்றி விட்டாலும் கூட கர்த்தர் எங்களை ஏமாற்றாமல் எங்களுடைய வாழ்க்கையை என்றைக்குமே சோர்வடைய செய்யாமல் எங்களுக்கு கேட்டதெல்லாம் அவர் தந்தார். நாங்கள் பரதேசியாக ஒன்றுமே கதி இல்லாமல் அலைந்த போது கர்த்தர் எங்களை சுதந்திர வாளியாக மாற்றி எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்து வீடையும் நாங்கள் இருக்கிற வேலையும் இது எல்லாமே தந்து எங்களை உயர்த்தி வச்சாரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்தலாமா? வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாமே எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டினதெல்லாமே எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. ஆமா, நாங்கள் காயப்பட்டு கண்ணீரோடு நாங்கள் நிற்கும்போது இந்த கலங்கி போன இந்த வாழ்க்கையை அவர் வந்து அதை தேற்றி திரும்பி கட்டி நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு. நாங்கள் இழந்ததெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு திரும்பி தந்திருக்கிறாரு. அதை சொல்லி நாங்கள் நன்றி செலுத்தணும். பிரியமானவர்களே, அப்பா, நாங்கள் உண்மை நம்பின ஒரே ஒரு காரணத்துக்காக எங்கள் வாழ்க்கையை இவ்வளவாய் உயர்த்திட்டீங்களப்பா. ஆண்டவரே, உண்மை இன்னுமா நம்புறோம்னு சொல்லி நாங்கள் அவரை கனப்படுத்துவோமா? காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. சொல்வோம், உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. பெருங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல் எல்லோக்கேல் எல்லோக்கேல் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன்.
எலோகேல் 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 எலோகே நான் உம்மை துதிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எங்கள் முன்பதாக அவர் வைத்த அந்த நம்பிக்கையை குறித்தாக எங்களுக்கு எத்தனையோ கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவன் 100 வயதாக இருந்தாலும் கூட ஆமென், அவன் இடத்துல பிள்ளை இருக்கல, ஒரு குழந்தையும் இல்லாமல் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆமென் வாரிசு இல்லாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் உனக்கு நான் மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறேன், நான் உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நீர் எனக்கு எல்லாமே இருக்கிறீர், ஆனால் எனக்கு ஒரு வாரிசு இல்லையே. என் வாழ்க்கையில் இத்தனை ஆசீர்வாதங்களை தந்துட்டீர், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு வாரிசு இல்லையே. என்னுடைய வேலைக்காரன் எலியேசர் தான் இது எல்லா சொத்துக்கும் அவன் வாரிசாக இருக்கிறானா என்பதாக கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், இல்லை ஆபிரகாம், வானத்தின் நட்சத்திரங்களை பார், அதை உன்னால எண்ண முடியுமா? அவ்வளவாக உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்வேன், உனக்கு நான் பிள்ளையை தருகிறேன். ஆபிரகாம், உன்னுடைய வாழ்க்கை இப்படியாக சோரோடு முடியாது. உனக்கு கடல் கரை மணலை போல நான் உன்னுடைய சந்ததிகளை பெருக செய்வேன். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். நீ தலைமுறை தலைமுறைகளுக்கும் நீ போற்றப்படும்படி, உன்னை நினைத்து தேவனை துதிக்கும்படி உன் சந்ததிகள் இருக்கும் ஆபிரகாம் என்பதாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தை வந்தவுடனே ஆபிரகாம் அவன் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, அவன் பார்க்கும்போது அந்த அற்புதம் நடக்க எந்த அறிகுறியும் இல்லை, வாழ்க்கையில எந்த பலனும் இல்லை. அவனால பிள்ளையை பெற்றெடுக்க முடியாத ஒரு நிலைமையில தானும் சாராளும் இருக்கிற அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை வந்தவுடனே ஆபிரகாம் அதை நம்பினான், அதை நம்பினான், அதை நம்பினான். ஆண்டவர் சொன்னாருன்னா அதை செய்தே செய்வார். அவரை நான் நம்பி இருக்கிறேன், நான் ஏமாற்றப்படவே மாட்டேன், ஏமாற்றப்படவே மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்த போது அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன் என்று ஆண்டவர் பேசின போது உள்ளே இருந்த சாராள் சிரிச்சாள். அவள் நம்பவில்லை, ஆனால் ஆபிரகாம் நம்பினான். ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமினுடைய நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போனாலும், உங்களுக்கு இருந்த எல்லா சான்ஸ்களும் கூட திரும்பி எழும்ப அது விழுந்து போய்விட்டாலும் கூட, இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை அந்த விசுவாசத்தை தொடங்கினவரும் அதை முடிப்பவராமா இருக்கிற இயேசுவை நோக்கி வைத்துக் கொள்ளுங்க. பார்க்கலாம், அவர் மேல உறுதியா இருங்க. அவரை நம்பியிருக்கிற, அவரை மாற்ற விட மாட்டா. அவரை நம்பியிருக்கிற நான் வெக்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பியிருக்கிற என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காமல் போவதில்லை என்பதாக உறுதியோடு இருங்க. பார்க்கலாம், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் தானாய் மாற ஆரம்பிச்சிடும். எல்லா பிரச்சனைகள், மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல கரைந்து போகிறது உங்களுடைய கண்கள் பார்க்கும். அவர் அக்கறையிலிருந்து திரும்பி வந்த உடனே யாயிரு ஓடி வந்து, ஆண்டவரே நீங்க சீக்கிரம் வாங்க என் வீட்டுக்கு, என் பிள்ளை மரிச்சிட்டு இருக்கிறது. எல்லா டாக்டர்களிடத்திலும் காட்டினேன், எல்லா மருத்துவத்தை செய்து பார்த்தோம், ஆனால் என் பிள்ளை சாக கிடக்குதையா. நீங்க வந்தா என் வீட்டின் சூழ்நிலை மாறும், என் பிள்ளை திரும்பி உயிரோடு பிழைக்கும் என்று சொல்லி இயேசுவை கூட்டிட்டு வீட்டுக்கு யாயிரு சென்று கொண்டிருக்கும் போது
நடுவிலேயே ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வருகிறான். அந்த வீட்டிலிருந்து, யாயிருடைய வீட்டிலிருந்து ஒருவன் செய்தியை கொண்டு வந்து சொல்லுகிறான், யாயிரு யாயிரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு யாயிரு, உன்னுடைய பிள்ளை செத்து போச்சு யாயிரு, உன் பிள்ளை செத்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இயேசுவுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கிற? அவர் போகட்டும், விடு, வா யாயிரு. கல்லறைக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தலாம், வா யாயிரு. எல்லாம் நடக்க வேண்டியதை பார்க்கலாம், வா யாயிரு. யாயிரு ஒரு நம்பிக்கையோடு கூட போய் கொண்டிருந்தான். கூட ஆண்டவர் இருக்கிறாரே, இயேசு சுவாமி கூட இருக்கிறாரே. வாழ்க்கை மாறிடும், பிரச்சனை மாறிடும். ஐயோடு நம்பி போயிட்டு இருக்கும் போது செத்து போய்விட்டாள் பிள்ளைன்னு சொன்ன உடனே அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும் சொல்லுங்க. தகப்பனுடைய உள்ளம் கதறி இருக்கும், முகம் வாடி போயிருந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்திலேயோ ரட்சகரான இயேசு யாயிருடைய கரத்தை பிடிச்சு, யாயிர், விசுவாசம் மாத்திரம் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும், யாயிர், only believe, only believe. நீ அவரை மட்டும் நம்பு, போதும், என்னை நம்பு என்று அவர் சொன்னார். இந்த நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் நம்புங்க, நம்புங்க, அவரை நம்புங்க. பார், இழந்ததெல்லாம் திருப்பி கொடுக்கிறவரே, என்ன உங்களை நம்புற? மனுஷர்களை நம்பி ஏமாற்றி போனப்பா. என்னுடைய அப்பா என்கிட்ட இருக்கிற பணம் புகழை நம்பி ஏமாற்றி போயிட்டேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நீங்க எனக்கு இருக்கிறீங்க அப்பா. அவங்களை நம்பி நான் வாழுகிறேன், உம்மை நம்பியே நான் வாழுகிறேன், உம்மை நம்பியே நான் வாழுகிறேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லுவீர்களா? அப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், எனக்கு நீங்க தான்ப்பா வேணும். எங்களுக்கு சொத்தே நீங்க தான்ப்பா, எங்க நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. நாங்க எங்க தேவைகளை சொல்லி 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 உங்களை துக்கப்படுத்த வரலப்பா. இன்னைக்கு நாங்க உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நாங்க நம்பியிருக்கிற கடவுள் நல்லவர் என்று சொல்ல வந்திருக்கிறோம். நாங்க நம்பியிருக்கிற கடவுள் நம்பத்தக்கவர் என்றதை சொல்ல வந்திருக்கிறோம். அவர் ஏமாற்ற மாட்டார், அவர் என்றைக்குமே கூட மாறிட மாட்டார் என்றதை மட்டுமே நாங்கள் தெளிவாக அறிந்து துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. Thank you Lord, thank you Jesus. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் கேட்க மாட்டேன். என் இதயமே நீங்கதான். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் கேட்க மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே,
என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் கேட்க மாட்டேன். இதயமே நீங்கதான். அப்பா, நாங்க உங்களுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை, எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் பாதையை செமையாக்குங்க, எனக்கு தேவையானதை தாங்கன்னு கேட்டு 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 வாழ்ந்துட்டோம்ப்பா. ஆனா ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறது உங்ககிட்ட பெற்றுக்கொள்ள அல்ல, உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம்ப்பா. நாங்க உங்களுக்கு எங்களுடைய உதடுகளின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலியை கொடுக்க வந்து சொல்லுகிறோம். எங்க நம்பிக்கை, எங்க அரணம், எங்க கோட்டையும் எல்லாம் நீங்க தான். நாங்க தேவையை சொல்லி சொல்லி உங்களை துக்கப்படுத்த வரல, நீங்க தான்ப்பா எங்களுக்கு தேவைன்னு சொல்ல வந்திருக்கிறோம். என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. என் கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் கேட்க மாட்டேன். என் இதயமே நீங்கதான். எங்களை கொஞ்ச நேரம் கூட மறந்தது கூடாது என்பதற்காக உள்ளங்கையிலே எங்களை வரைந்து வைத்துக்கொண்டு, அப்பா, எங்களுடைய உயிரெல்லாம் கலந்து விட்டு இருக்கிறீங்களப்பா. உங்களை நாங்க என்ன சொல்றதப்பா? உங்களை நம்பாம நாங்க யாரப்பா நாங்க நம்ப போறோம்? உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிருள்ளவை காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிருள்ளவை காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க எல்லாரும். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் கேட்க மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என்
மாற்றும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் இதயமே நீங்கதான். என் இதயமே நீங்கதான். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் விலை வாங்க முடியாத, விலை கட்ட முடியாத, எங்களால் வாழ்க்கை முழுவதுமாக நாங்கள் போராடினாலும் சம்பாதிக்க முடியாத ஒரு சொத்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னாப்பா. அது நீங்க தான்ப்பா. அது நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆயிரங்களுக்கு போஷித்த பிறகு எல்லா ஜனங்களும் கூட அந்த 5 ரொட்டி 2 மீனால அப்பா அற்புதத்தை பார்த்து அவர்கள் சாப்பிட்டு திரும்பி போன போது, ஆண்டவரே நீர் தனிமையாய் நின்றீர். அப்பா, நீங்க சீடர்களை பார்த்து நீங்க சொன்னீங்க, நீங்களும் கூட என்னை விட்டு போறீங்களா என்பதாக. ஆனால் ஆண்டவரே, பேதுரு உம்மை பார்த்து சொன்ன, உம்மை விட்டு யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? அப்பா, இந்த மாலை நேரத்தில் நாங்களும் சொல்றோம்ப்பா, எங்க போறது ஆண்டவரே? யாரிடத்துல போறதப்பா? எங்க நம்பிக்கை நீங்க தானே. எங்க வாழ்க்கை நாளைக்கு எழும்புறோம், படுத்து நாங்கள் காலையை பார்க்கிறோம் என்ற நம்பிக்கை நீங்க தானே. இன்றைக்கு தோல்வியை கண்டாலும் நாளைக்கு வெற்றியை காண்பேன் நிச்சயம் என்ற ஒரு நம்பிக்கை நீங்க தானே. எல்லாரும் முன்பதாக தலை குனிந்து இன்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எதிரிகள் முன்பதாக என் தலை நிமிர செய்கிற தேவன் நீர் என்றதை நான் நம்பியிருக்கிறேன் அப்பா. உம்மைதானே ஆண்டவரே நாங்கள் நம்பியிருக்கிறோம். உம்மைதானே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்க போவோம், எங்க போவோம் ஆண்டவரே? நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே நீங்க தான்ப்பா. அந்த வார்த்தை உமக்குள்ளதான் ஆண்டவரே பரிபூர்ணமாகிறது. அதை பரிபூர்ணமாய் காண முடிகிறது ஆண்டவரே. ஜனங்களை நம்பி போனவர்கள் ஏமாற்று போனார்கள் ஆண்டவரே. டாக்டர்களை நம்பி போனவர்கள் ஏமாற்று போயிட்டார்கள். ஆனால் உம்மை நம்பினவர்கள் ஒரு போதும் கூட குறைபடலையே, ஒரு போதும் கூட ஆண்டவரே ஏமாற்றப்படலையே. என் நம்பிக்கையின் அரணே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் நம்பிக்கையின் கோட்டையே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை விட்டு அசையாமல் இருக்கிற உறுதியான ஒரு நம்பிக்கை அது நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. ஜனங்கள் என்னை நம்பாத போதும் ஆண்டவரே நீங்க என்னை நம்பினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பொறுப்பை எங்கள் மேல வைத்தீர் ஆண்டவரே. இவனால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, இவனால் எனக்காக வாழ முடியும், எனக்காக உழைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நீங்க எங்க மேல வச்சீங்களப்பா. நம்பிக்கையற்ற இந்த வாழ்க்கையின் மேல நம்பிக்கை வைத்த அந்த நம்பிக்கையின் நாயகனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 31வது அதிகாரம் 14வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்மை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் தான் என் தேவன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நீர் தான்ப்பா என் தேவன், நீர் தான்ப்பா என் நம்பிக்கை என்பதாக நான்
உறுதியோடு கூட நான் நம்புகிறேன். உம்மை நம்பியிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்பதாக ரோமர் 8:28 சொல்லுகிறது. அதை நான் நம்புகிறேன் அப்பா, நம்புகிறேன் அப்பா, நம்புகிறேன் அப்பா. நீர் எனக்கு போதுமானவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஊழியத்தில் எத்தனையோ நெருக்கடிகள் மத்தியில் நாங்கள் நடக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்களும் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எத்தனையோ சவால்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள், சொல்லிக்கொள்ள முடியாத வலிகள், இது எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமா இருக்கிற பாதை எங்களுக்கு வருகிறது அல்லவா? அடுத்தது என்னன்றதே தெரியாது. அடுத்தது ஆசீர்வாதமா, இல்லை அடுத்தது மறுபடியும் ஒரு போராட்டமா என்றது தெரியாமல் ஒவ்வொரு நேரமும் கூட கலங்கியே நிற்கணும். ஒரு போராட்டம் முடிந்தது, இப்பொழுதுதான் நாங்கள் கொஞ்சம் சுவாசிக்கிறோம் என்றதுக்குள்ள மற்றொரு போராட்டம் கண்முன்னே நிற்கிறது. யாரிடத்திலையும் வலியை சொல்லிக்கொள்ளவும் முடியாம, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரவும் தெரியாம துடிக்கிற அந்த நாட்களில் எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அவர் தானே. ஆண்டவரே, உங்களை நம்பியிருக்கிறேனப்பா என்று வாயால சொல்லாமல் போனாலும் அவரை மட்டுமே நம்பி வாழுகிற சூழ்நிலைகள் எத்தனையோ நேரங்கள் வருகிறது. சில நேரங்களில் ஊழியத்தின் தேவைகள் எங்கள் கண்முன்னே வந்து நிற்கும் போது அடுத்த நாள் இத்தனை பணம் தேவைப்படுகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது இவ்வளவு செலவு இருக்கிறது ஊழியத்தில், இல்லை என்றால் எல்லாமே நின்று போகும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது எங்களுடைய நம்பிக்கை அவர் தானே எப்படியோ செய்வார், எனக்காய் செய்தே செய்வார். என் ஜபத்தை தள்ள மாட்டார், என் கண்ணீரை அவர் மறக்க மாட்டார். நான் தனிமையாய் நின்று தவிக்கிறதை பார்த்து சிரிக்கிறவர் அல்ல, விரைவாய் ஓடி வருகிறவர். என்னுடைய தேவைகள் மத்தியில் அவருடைய கரம் குறுகி போனதல்ல என்றதை வெளிப்படுத்தி காட்டுகிறவர் என்ற ஒரு நம்பிக்கையில தானே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நிச்சயமாக உயர்த்துவீர், உயர்த்துவீர். இப்படிப்பட்ட நிலைமையில இன்னும் என் சபை இருக்க போகிறதில்ல, என் சபை நிரம்ப போகிறது என்ற ஒரு நம்பிக்கையில தானே நாங்கள் அவர் மேல் வைத்து வாழுகிறோம். எங்க பிரியமானவர்களே, சில நேரத்தில் ஊழியத்தில் அநேக நேரங்களில் காயப்பட்டு நிற்கிறோம். சில நேரங்களில் எதையோ நாங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து நாங்கள் நிற்கிறோம். எங்க கண்ணீரை துடைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காயங்கள், வேதனைகளை மறந்து சிரித்த முகத்தோடு கூட ஜனங்கள் முன்பதாக நம்பிக்கையை கொண்டு வர நில்லுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த கண்ணீர் ஒரு நிமிடத்தில் துடைத்து முகத்தில் சிரிப்பை வைத்துக் கொண்டு ஜனங்கள் முன்பதாக நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. எல்லாம் மாறும். இந்த பிரச்சனைகள் நிலையானதல்ல, இந்த துக்கம் நிலையானதல்ல, இந்த கண்ணீர் நிலையானதல்ல. என் அரசன் வருவார். சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, உன்னுடைய அரசன் வருகிறார் என்று சொல்லப்படும்படியே அவர் வருகிறார். மகளே சியோனே, நீ கம்பீரித்து பாடு என்றபடி அவருக்காய் காத்திருக்கிற உள்ளம், ஒரு விடியலுக்காக
காத்திருக்கிற ஒரு காவலனை போல எங்களுடைய உள்ளம் அப்பா உம்மை நம்பியிருக்கிறப்பா. தாமதமாய் காணப்பட்டாலும் என் தேவன் நேரத்துக்கு சரியாக, அவருடைய நேரத்துக்கு சரியாக சூழ்நிலையை மாற்றியே தீருவார் என்ற ஒரு நம்பிக்கை, என் பலவீனத்தை மாற்றியே தீருவார் என்ற ஒரு நம்பிக்கை, எனக்காக நீதியை பேசுவார் என்ற ஒரு நம்பிக்கை, என்னுடைய நீதியை பட்ட பகலை போல வெளிப்படுத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை. வாங்க பிரியமானவர்களே, ஒப்பு கொடுக்கலாம். நீங்க எனக்கு போதுமானவர். எங்க நம்பிக்கையின் ஆதாரமே, என் நம்பிக்கையின் அஸ்திவாரமே அது நீங்க தான்ப்பா என்று சொல்லி அவரை உயர்த்து. மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பனியாய் கரைகின்றதே. உறவுகள் மறைந்துமே வாழ்க்கை நகர்கின்றதே, அழுத்தங்கள் படர்ந்துமே பனியாய் கரைகின்றதே. தரிசனம் என்னில் வைத்திர அந்த பாதை எளிதில்லை, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லை. தரிசனம் என்னில் வைத்திர அந்த பாதை எளிதில்லை, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லை. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். தரிராரே தரராரே 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 தரராரே. தேவைகள் தேடிய தினமும் அலைகின்றேனே, இந்த தேவையில் ஈரே என்று உம்மை அழைக்கின்றேனே. தேவைகள் தேடிய தினமும் அலைகின்றேனே, இந்த தேவையில் ஈரே என்று உம்மை அழைக்கின்றேனே. தரிசனம் என்னில் வைத்திர அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. தரிசனம் என்னில் வைத்திர அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன்.
சவால்கள் முன்னே நிற்கும் போதும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாக ஒரு படகு அது தண்ணீரில் வந்து ஓரத்தில் வந்து நிற்கும்போது, கரையில் வந்து நிற்கும்போது அந்த அலைகள், அந்த ஒரு பெரிய பெரிய அலைகள் அதை ஒரு இடத்துல நிற்க விடாது. அந்த படகு நின்று கொண்டிருந்தாலும் கூட அந்த கடல் அதை இழுத்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த கீழே போடுகிற அந்த நங்கூரம் என்ன இருக்குதோ அது அப்படியே அந்த படகை அந்த இடத்துல இருந்து அசைய விடாமல் நிறுத்தும். அதேபடிதான் எங்களுடைய நம்பிக்கை. எத்தனை அலைகள் மோதினாலும், எத்தனை தூரம் எங்களை தேவனிடத்திலிருந்து தூரப்படுத்த என்னவே சூழ்ச்சி செய்தாலும், அவர் மேல நாங்கள் வச்சிருக்கிற அன்பு அது ஒரு நங்கூரம் அல்லவா? அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆங்கருங்க. அவரை நம்பியிருக்கிறவர்கள் என்றைக்கும் ஏமாற்றப்பட மாட்டார்கள். அவரை நம்பியிருக்கிறவர்கள் ஒரு போதும் வைக்கப்பட மாட்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தீர்க்கதரிசியா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்கள், பிரச்சனைகளை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா பிரச்சனைகள் அப்படியே மறைந்து போவதாக. உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பற்றி டாக்டர்கள் கொடுத்திருக்கிற அந்த ரிப்போர்ட்டுகளை பார்த்து பேசுகிறேன். அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தினால பேசுகிறேன். அவரை நம்பியிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதாக. எல்லா ஆபரேஷன்கள், சர்ஜரிகள் கேன்சல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா உங்களுக்கு விரோதமாக பொய்யாக போடப்பட்டு இருக்கிற எல்லா கேசுகள், எல்லா கம்ப்ளைண்ட்டுகள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் தாமே நியாயத்தை தீர்ப்பாராக, அற்புதம் செய்வாராக. எதை பற்றி எல்லாம் கவலையோடு கூட இந்த மாதத்துல நான் இதெல்லாம் செய்ய வேண்டுமே, எங்கிருந்து போவேன் பணத்துக்காக, யாரை கேட்பேன், யாரை நம்புவேன் என்று சொல்லி இருக்கிற தேவ பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வாராக. நீர் நம்பியிருக்கிற தேவன் உன்னை கைவிடாத தேவன். நீர் பிடித்திருக்கிற அந்த பாதம் என்றைக்குமே கூட உன்னை விட்டு விலகாத ஒரு பாதம் அது. அந்த தேவன் உனக்கு அற்புதம் செய்வார். அந்த தேவன் உனக்கு அதிசயம் செய்வார். உன் கண்ணீரை முற்றிலுமாய் துடைத்து விடுவார். உன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய வார்த்தையில ஆண்டவர் பேசியிருக்கிற ஒரு வார்த்தையும் கூட வீணாய் போகாது. வானமும் பூமியும் அழிந்தே போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கையோடு உறுதியாயிருங்கள். அவரே அற்புதம் செய்வார். தரிசனம் என்னில் வைத்திர அந்த பாதை எளிதில்லையே, வெறும் கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையம் புதிதில்லையே. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை அதை பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம்